அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் ஜெனரல் செக்ரட்டரி ஆர்கனைசேஷன் திரு கேசி வேணுகோபால் இன்று சென்னை வருகை தந்துள்ளார். அவர் இங்கிருந்து நேராக புதுச்சேரி சென்று புதுச்சேரியில் பாண்டிச்சேரியில் நடைபெற்றுக் கொண்டு இருக்கும் அந்த பாத யாத்திரை கலந்து கொண்டு அங்கே உள்ள தலைவர்களை சந்தித்துவிட்டு மீண்டும் சென்னைக்கு வந்து சென்னையில் ஒரு பாத யாத்திரை நடக்க உள்ளோம். அதை முடித்துவிட்டு புதிதாக அமைக்கப்பட்ட எல்லா மாவட்ட தலைவர்களையும் சந்திக்கிறார். செய்தியாளர் இல்லை, இப்போ என்னன்னா இப்போ பாண்டிச்சேரி போயிட்டு அவங்க திருப்பி சென்னை வர வேண்டிய காரணம் இருக்கனால ஆல்ரெடி டைம் ஆனாலும் நேரம் போயிட்டு அங்கே பாத யாத்திரை முடித்துட்டு அவர்கள் மீண்டும் சென்னையில் கலந்துக்கிறாங்க. இல்லை, இப்போதைக்கு அது எல்லாமே அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள் முடிவு பண்ணுவாங்க. இப்போதைக்கு இன்டாக்டாக நல்லா போயிட்டு இருக்குது. நேற்றும் தலைவரை மாநில தலைவர் கார்கே அவர்களை பார்த்திருக்கிறார்கள். ஸோ கூடிய விரைவில் 22ஆம் தேதி திமுக தரப்பில் கமிட்டி வைத்து பேச்சுவார்த்தை நடத்தும் சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் மேலே காத்திருப்போம். அவங்க மீது ஒழுங்கு நடவடிக்கை இருக்குமா சார்? இல்லைங்க, அவர் புகார் கொடுத்திருக்காங்க. அவங்க 20 மீது ஒழுங்கு நடவடிக்கை இருக்குமா? அது இப்போ கொடுத்திருக்காங்க. அது அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தான் முடிவெடுக்கும். இல்லை அப்படியெல்லாம் இது இல்லை. அதாவது மீடியா ஸ்பெகுலேட் பண்ணுறாங்க. இப்போதைக்கு ஒரு நம்மளுடைய கோரிக்கைகளை நம்ம வைத்து இருக்கிறோம். இந்த நேரில் 22ஆம் தேதி கமிட்டி போட்டு பேச்சுவார்த்தை நடைபெற உள்ள நிலையில் இப்போதைக்கு அதை பற்றி கமெண்ட் பண்ணது இல்லை. இல்லை, அதெல்லாம் அவ்வளோ இல்லைங்க. அதாவது இது ஒரு வெற்றி கூட்டணியாக இருந்திருக்கும். தொடர்ந்து கிட்டத்தட்ட 20 ஆண்டுக்கு மேலே இந்த கூட்டணி இணைந்து செயல்பட்டு கொண்டு வருகிறோம். அது கிராஸ் ரூட் லெவல்லையும் ரொம்ப அழுத்தமாகவும் ஆழமாக இந்த கூட்டணி இருக்கிறது. அதனால அதை பற்றி எல்லாம் நம்ம விசிக்கணும். அவங்க தலைவர்களே கட்டுப்படுத்த வேண்டியது இருக்கு. அதாவது ஒரு பத்திரிகையாளர் சந்திக்கும் போது தேவையில்லாத குறிப்புகளை அவங்க தரப்பிலேயே சொல்லுகிறார்கள். அதை கட்டுப்படுத்த சொல்லுங்கள். நாங்கள் எங்க கட்சியை நாங்கள் பார்த்துக்கிறோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.